ஓ வெண்ணிலாவே வா ஓடிவா அப்படின்னு ஒரு பாட்டு. இதை நீங்க நேர்களே நீங்க போய் கேளுங்க யூடியூப்ல. ஆனந்த கும்மி படம். எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் பாடியிருக்காங்க. அதுல என்ன பியூட்டினா பல்லவி ஃபுல்லா சிந்து பைரவி, சரணத்துல ஸ்கேல் மாதிரி சிவரஞ்சனிக்கு போயிட்டு திருப்பி சிந்து பைரவிக்கு வரும். அதை நம்ம பாடி காமிக்கிறேன். பல்லவி வந்து சிந்து பைரவி நீங்க கனெக்ட் பண்ணலாம் நேர்களே. சிம்பிள் சிந்து பைரவி, பட் ரொம்ப அப்படியே அழகா பாவமா பாடியிருப்பாங்க. உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன், உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். அப்படியே ஒரு ஃப்ளோட்டியே வருதுல்ல. அப்புறம் தோகை கொண்டு நின்றாடும் தேன் கரும்பு தேகம். சொரப்படுத்தின அவ்வளவு டஃப்பான ஒரு ஃப்ரேஸ் ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. மறக்காம நம்ம பிங்க் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பேன் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அற்புதமான சிந்து பைரவி ராகம் குறித்து தான் கடந்த 2 எபிசோட்ஸா நமக்காகவே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு டாக்டர் நாராயணன் அவர்கள். அந்த ஃபென்டாஸ்டிக் சிங்கர் நமக்காக இன்னைக்கு இந்த ராகத்தில் அமைந்த எஜமான் திரைப்படத்திலிருந்து ஒரு நாளும் முனை மறவாத அந்த அற்புதமான பாடலை ஃபுல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் சிந்து பைரவி ராகம் குறித்த அற்புதமான அரிய விளக்கங்கள், அந்த ராகத்தில் இடம்பெற்ற இன்னும் நிறைய திரைப்பட பாடல்களும் நமக்காகவே பாட போறாரு. வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். எஸ் டாக்டர். ஆமா, போன எபிசோட்ல ஒரு நாள் முனை மறவாத பார்த்தோம் இல்லையா? அந்த லிங்க் ஒரு லீடு கொடுத்துட்டு நான் பாடுறேன். ஒரு நாளும் முனை மறவாது இனிதான வரம் வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். முடிச்சோம் இல்லையா? இந்த இன்டர்லூட்ல தனனனனனா தனனனனனா இதை சொரப்படுத்தினா எவ்வளவு ஒரு தாட் ப்ராசஸ் ராஜா சாருக்கு இருக்குங்கிறது நம்ம சொல்லி ஆனோம். இந்த நேரத்தில் லேண்டிங் நோட் பாருங்க, அது அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. அத நான் இப்ப சொல்றதை விட இந்த ஒவ்வொரு எபிசோட் முடிஞ்ச உடனே நீங்க போய் அது பாட்டை கேளுங்க, ஒரிஜினல் பாட்டை. அப்பதான் உங்களுக்கு இதோடைய ஆழம் புரியும். இது அப்படியே அழகா மேல கொண்டு போய் நிறுத்திட்ட உடனே ஒரு வயலின் பிட் வரும். எக்ஸாக்ட்லி, அவ்வளவு அழகா இருக்கும். அது கேட்கவே அவ்வளவு கேட்கவே எங்க நீங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் சிந்து பைரவியை பொறுத்த வரைக்கும் அப்படி நிற்கும். அப்படியே இந்த சுரங்கள் ஆமா, அப்படி ஒரு அழகா ஆமா வந்து இதை ஹைலைட் பண்ணேன். அதுக்காக தான் ஹைலைட் பண்ணேன். இப்ப சரணத்துல என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேசஸ் பாருங்க. சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன். எவ்வளவு வேலைப்பாடு பாருங்க. உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். கிளைட்ஸ் பாருங்க. அப்புறம் உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன், உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். இது பாரு சார், ரொம்ப கஷ்டம். ஃப்ரேஸ் பாருங்க. உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன், உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். அப்படியே ஒரு ஃப்ளோட்டியே வருதுல்ல. அப்புறம் தோகை கொண்டு நின்றாடும் தேன் கரும்பு தேகம். சொரப்படுத்தின அவ்வளவு டஃப்பான ஒரு ஃப்ரேஸ் ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. ரிம மத தச சரி கரி நீதமா, அதாவது தோகை கொண்டு நின்றாடும், அது வரைக்கும் எடுத்துக்கலாம். ரிம மத தச சரி கரி நீதபா தேன் கரும்பு தேகம். ரிம மத தச சகரி கரி நீல இருக்குது பாருங்க. சோ தோகை கொண்டு நின்றாடும் தேன் கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். சசரி நி சச சசரி நி சச சசரி நி சச சசரி நி சச. அதுக்கு லிரிக்கு. அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு
ஒரு நாளும் உனை மறவா அப்படி வருது. இப்ப ஒரு ரன் த்ரூ இப்ப இந்த சுரங்களை வந்து எதுக்கு பார்த்தோம்னா இந்த டியூனோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு ரன் த்ரூ சரணத்தை ஃபுல்லா பார்த்துட்டு பல்லவிக்கு வருவோம் நம்ம. அந்த ஹம்மிங் நம்பர் ரெண்டு பேர் சேர்ந்து பாடலாம். 2 தடவை வரும், நீங்க கரெக்டா பண்ணீங்க, நான் விட்டேன் அதை. இப்ப நம்ம இன்னொரு தடவை பாடுறோம். சொட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன், உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன், உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன், உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன், தோகை கொண்டு நின்றாடும் தேன் கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம், அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உடனாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும், இணையான இளமானே துணையான இளமானே ஹோ, இணையான இளமானே துணையான இளமானே. அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். நீங்க பாட அந்த சீன் எல்லாம் அப்படியே கண்ணில் தெரியறது, அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். உணர்ந்து பாடணும், அது உணர்ந்து அந்த வார்த்தையோட அந்த ராகத்தை ரொம்ப லைக் பண்ணி அந்த ராகத்தை லவ் பண்ணி பாடணும். எந்த பாடல் எடுத்தாலுமே நேயர்களே, இசை ரசிகர்களே, அந்த ராகத்தை மனசார உள்வாங்கி உணரணும், ஒவ்வொரு நோட்டையும் உணரணும். இந்த நோட்டோட அசைவை உணர்ந்தா தான் நம்ம பாவத்தை கொண்டு வர முடியும். நிச்சயமா ரொம்ப பாவமாயிடும். நிச்சயம் நிச்சயம். அந்த உணர்தல்ங்கிறது எப்போ வரும்? ஒரு நாள் 2 நாளில் வந்துருமா? எத்தனை வருஷ கடுமையான உழைப்பு, ப்ராக்டிஸ், அர்ப்பணிப்பு இருந்தால் தான் கர்நாடக சங்கீத இசை குறிப்பாக கர்நாடக சங்கீத இசை. ஏன்னா அதை நான் ஏற்கனவே பல எபிசோட்ஸ் சொல்கிறேன், அது ஒரு சங்கீத சாகரம், கடல். நமக்கு எல்லாம் தெரியும் நினைப்போம், நமக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஒரு விரல் நுனி தான். நாங்கள்லாம் இன்னும் தூரக்குன்னு என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கோம், அந்த லெவலில் தான் டாக்டர் இருக்கும். நிஜமா நாங்கள் இல்லை, நம்ம எல்லாருமே. அதை நான் வந்து இது இல்லை, அது பணிவுக்காக சொல்லலை, எவ்வளவு கஷ்டங்கிறத நான் உணர்றதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இசை மாத்திரம் இல்லை, உங்கள் நடன பரதநாட்டிய துறையிலேயே நீங்கள் ஒரு பெரிய டீச்சர். அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதான் சொல்ல போகிறீங்க. ஒவ்வொரு நாள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டா தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுத்தர முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. கரெக்ட் டாக்டர். நிச்சயமா. அதாவது இந்த பாட்டை வந்து டாக்டர் நாங்கள் இவ்வளோ தடவை கேட்டிருக்கோம், எவ்வளோ தடவை, ஆனால் கேட்கும்போது அதுக்குள்ள இவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்கு அப்படின்னு புரியல. நீங்கள் ஒவ்வொரு லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் அதனுடைய ஸ்வரப்படுத்தி அதை வந்து சொல்லும்போது தான் க்ளீனாக புரியுறது. ஓ, இந்த பாட்டுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நமக்கு இவ்வளோ நாள் தெரியவே இல்லையே அப்படின்னு தோணுது டாக்டர். இதே தருணத்தில் ஒரு அருமையான இன்னொரு பாடல் ராஜா சார் பண்ணியிருக்காரு, இளையராஜா சார். ஆனந்த கும்மின்னு ஒரு படம். அதில் பாட்டு வந்து எக்ஸ்ட்ராடினரி கம்போசிஷன். ஒரு நாள் முனை மறவாத விட இது இன்னும் நல்ல பாட்டு. அதுவும் ஜானகி அம்மாவும் பாலு சாரும் பாடியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அது ஓ வெண்ணிலாவே வா ஓடிவா அப்படின்னு ஒரு பாட்டு. இதை நீங்கள் நேயர்களே நீங்கள் போய் கேளுங்க யூடியூப்ல. ஆனந்த கும்மி படம். எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் பாடியிருக்காங்க. அதில் என்ன பியூட்டினா, பல்லவி ஃபுல்லாக சிந்து பைரவி, சரணத்தில் ஸ்கேல் மாதிரி சிவரஞ்சனிக்கு போயிட்டு திருப்பி சிந்து பைரவிக்கு வரும். அதை நம்ம பாடி காமிக்கிறேன். பல்லவி வந்து சிந்து பைரவின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் நேயர்களே. சிம்பிள் சிந்து பைரவி, பட் ரொம்ப அப்படியே அழகாக பாவமாக பாடியிருப்பாங்க. ஓ வெண்ணிலாவே வா ஓடிவா, ஓ வெண்ணிலாவே வா ஓடிவா, நாளை இந்த வேளை எமை நீ காணவா, பால் போலவா. என்ன ஃப்ரேஸ் பாருங்க. நாளை இந்த வேளை எமை நீ காணவா, பால் போலவா, ஓ வெண்ணிலாவே ஓடிவா. பல்லவி முடியுது.
இப்போ சரணம் ஸ்கேல் சேஞ்ச் ஆகி சிவரஞ்சனி வரும். நிலவின் ஜாடை தெரியும் ஓடை அழகே நீயும் நீராடு ஹோ மலர்கள் சேர்ந்து மாலை கோர்த்து அடடா நீயும் பூச்சூடு கதைகள் பேச கவிகள் பேசு விடியும் வரையில் நீ பாடு. அப்புறம் தான் சிந்து பிறவி. நிலவே நீயும் தூங்காதே நாளை இந்த வேளை என்னை நீ காணவா பால் போலவா. இப்ப சிந்து பிறவி சட்ஜமை தான். இப்ப ஒரு இந்த ஸ்ருதியில இப்போ நான் 2 ஸ்ருதியில் பாடுறேன். சா சா பாதனி சனித மகரி சா ஓ வெண்ணிலாவே சாரி சனி சா நீதா பா பத ச பா. சிந்து பிறவி. இப்போ சரணம் வரும்போது டோட்டலி ஸ்கேல் சேஞ்ச். நிலவின் ஜாடை ககரி கரி சாத பகரி சரிக பத சரிக. நிலவின் ஜாடை தெரியும் ஓடை. இப்போ இதை சிவரஞ்சனி நான் டிகோட் பண்றேன். ககரி காரி சசா நிரி சாத பப்பா அழகே நீயும் நீராடு ஹோ பத சரி காரி காரி சாத பகரி சரிக பத சதவக. ஆனா டாக்டர் சிந்து பைரவி சிவரஞ்சனி எப்படி அந்த ஒரு காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த மேஜிக் என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க எங்களுக்கு அடுத்த எபிசோட்ல நிச்சயமா சொல்லணும் டாக்டர். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. டாக்டர் இவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறீங்க டாக்டர், டைரக்டா வந்தா சொல்லி கொடுப்பீங்களா? நிச்சயம். என்னுடைய தொடர்பு எண் வந்து எபிசோட்ஸ் ஒவ்வொரு எபிசோட்லையும் முடியும் போது இருக்கு. இருந்தாலும் என்னுடைய தொடர்பு எண் சொல்லிடுறேன். நேர்களே நிறைய பேர் என்ன தொடர்பு கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க எல்லாருமே கான்டாக்ட் பண்றாங்க. இப்போ பல எபிசோட்ஸ்ல பல எபிசோட்ஸ் சமீபத்திய எபிசோட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய தொடர்பு எண் வந்து நோட் பண்ணிங்க. 9840705312 9840705312. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டைரக்ட் நம்பர். இதில் என்ன எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். இசை சம்மந்தமாக எதுவும் நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. வகுப்புகள் எடுக்கணும்னாலும் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டாக்டர் நீங்க உங்க டெலிஃபோன் நம்பர் சொல்லும் போதே இந்த சரிகமா 15 ஸ்வரங்கள் சொல்ற மாதிரியே எங்களுக்கு கேக்குது டாக்டர். தேங்க்யூ சோ மச் டாக்டர். அடுத்த எபிசோட்ல சிந்து பைரவி சிவரஞ்சனி அந்த மேஜிக்கல் காம்பினேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும் டாக்டர். வித் திஸ் நோட் நம்ம டாடா பை பை சொல்லாம மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.